அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று லூர்து அன்னைக்கு நன்றி திருப்பியாக ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்கள்: சஞ்சீவினி அவர்கள் 40வது ஆண்டின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். எம் அஜித் குமார் அவர் குடும்பத்தினர், எலிசபெத் மற்றும் துரைராஜ் குடும்பத்தினர், டேரியல் பீட்டர் ஜோசப் குடும்பத்தினர், ஆக்னஸ் குடும்பத்தினர், ரிச்சர்ட் வீணா குடும்பத்தினர், மாலா மற்றும் சகாராஜ் குடும்பத்தினர், நோவா ஜோர்தான் குடும்பத்தினர், மைக்கேல் குடும்பத்தினர், ஜான் பாப்டிஸ்டா அவர்கள் 2வது குழந்தை ஆசீர்வாதத்திற்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். நாதன் மற்றும் பவுலி அவர் ஆண்டவர் செய்த எல்லா அருள் கொடைகளுக்காகவும் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மக்காரியோ ஆண்ட்ரி அவர் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஜேவியர் அமரராஜ் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆந்தனி லியோ மற்றும் சௌந்தரி அவர்கள் இந்த திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். ஜான் பாஸ்கோ குடும்பத்தினர் ஆண்டவரிடம் மற்றும் லூர்து அன்னையின் பரிந்துரையால் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒப்புக்கொள்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்கள்: ஆந்தனி பால் குடும்பத்தினர், ஜோதி குடும்பத்தினர், நோயல் மற்றும் லிஜி குடும்பத்தினர், மரி அருள் பெர்ஹமன்ஸ் உடல் ஆரோக்கியத்துக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மர்சி மற்றும் ஜோஸ் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சூசை குடும்பத்தினர், சுசான் குடும்பத்தினர், மரித்த ஆன்மாக்களுக்காக முன்னோர் மரித்த ஆன்மாக்களுக்காக அசோக் தாமஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ரோஸ்லின் மைக்கேல் ஆன்மாக்காக ஜேம்ஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஞானமணி ஆத்மாக்காக அமரநாதன் குடும்பத்தினர், வில்லியம் மற்றும் ரமணி ஆன்மாக்காக அவர்கள் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜோஸ் தாஸ் ஆன்மாக்காக அவர் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆக்னஸ் ரெனால்ட் ஆன்மாக்காக ஜோசப் மற்றும் ஜெயமேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். விஜய் ஆன்மாக்காக சந்தோஷ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புஷ்பா ராசம்மா ஆன்மாக்காக ரோசி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜோஷுவா மற்றும் ஜார்ஜ் விக்டர் ஆன்மாக்காக ஜான் பாஸ்கோ குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வனிதியல் ராக்னி அமூஸ்டெல்லா ஆத்மாக்காக லூர்து மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேரி சலத் ஆத்மாக்காக ரிச்சர்டு வயலட் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை இணைந்து ஆண்டவரிடம் பக்திபூர்வமாக இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொள்வோம். நன்றி திருப்பலியாக சிறப்பான வகையில் இளைஞர்களுக்காக ராகுல் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரியமான அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் 5 நாள் நல்லவனால் திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நாம் வலிமையற்றவருக்கு வலிமை மரியே என்று கருப்பொருளோடு நம் இளைஞர் தினத்துக்கு கொண்டாடுகின்றோம். இறைவனை வழிபட இங்கு கூடியுள்ளோம். முதலாம் வாசகத்தில் தாவீது அரசர் துயரத்தை நாம் காணுகிறோம். மனிதர்கள் எவ்வளவு வலிமையுள்ளவர்களாக இருந்தாலும் துன்பத்தில் நமக்கு இறைவனின் ஆறுதல் தேவை என்பது இது உணர்த்துகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு சாவையும் நோவையும் வென்று நம்பிக்கையுள்ளவருக்கு இறைவனே பெரும் பலமையாய் இருப்பதை நாம் காணுகிறோம். முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல், மரியே எப்போதும் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்கிறார். அவர் நம் அன்னை, நம் பலம். இந்த உலக சவால்களின் முன் பலவீனமாகும் நம் இளைஞர்களுக்கு இந்த அன்னையை பாதுகாவலர். நம் இளைஞர்களுக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்பிக்கையுடன் வாழ நம் உறக்கமாக மன்றாடுவோம். இவற்றை எல்லாம் நம் மனதில் இருத்தி திருப்பலி தொடங்கவிருக்கும் இந்த வேளையில் அனைவரும் எழுந்து நிற்போம். மாலை கட்டி கூடும் நேரம்
வணக்கம். மைக் இருந்தால் மட்டும் பத்தாது, கனெக்ஷன் பண்ணணும். அது மாதிரி நம்ம மட்டும் தனியாக இருந்தால் பத்தாது, மேலே என்ன செய்யணும், இங்கே என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். வலுவற்றவர்களின் வலிமை அந்நியமை. நமது நாட்டில் வலுவற்றவர்கள் யார் தெரியுமா? வலுவற்றவர்கள் எண்ணிக்கை 137 மில்லியன். அதிலும் குறிப்பாக 29 வயது வரை, 15லிருந்து 29 வயது வரை 65% பேர். இப்போ யார் தெரியுதா? யார் வலிமையாக அற்றவர்கள்? இளைஞர்களும் இளம்பெண்களும். உலகிலேயே இளமையான நாடு எந்த நாடுன்னா நம்ம நாடு. யங்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் இந்தியா. ஏன்னா 65% பேர் எல்லாம் யூத். ஆனால் அவங்க யார் இம்பவரிஸ்ட், வலிமையற்றவர்களாக இருக்கிறவர்களும் அவர்கள் தான். ஏன்னா இங்கே 40, 50, 60, 70, 80 வயசு இருக்கவங்கலாம் இளைஞர்களாக இருந்த பொழுது ஒன்றுமே கிடையாது. டிவி கிடையாது, ரேடியோ கூட கிடையாது. எனக்கு ஞாபகம் ரூபவாகினி சிலோன் ரேடியோ தான். அப்புறம் டிடி இருந்துச்சு, வரும். அப்புறம் ஒலியும் போடுவான், அதுக்காக காத்திருக்கணும். வெள்ளிக்கிழமை சித்திரக்கார் போடுவான். ஆனால் பாவம் இவங்க இருக்கிற வலுவெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா கைக்குள்ளேயே ஒரு பேய் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. கன்வர்ஜன்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறான். ரேடியோ தனியாக இருந்துச்சு, டிவி தனியாக இருந்துச்சு, சினிமா தனியாக இருந்துச்சு, கம்ப்யூட்டர் தனியாக இருந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சிட்டான். வெளியில் போனால் சினிமா, இந்த பக்கம் போனால் பாலிட்டிக்ஸ், இந்த பக்கம் போனால் பெங்களூரில் எங்கே போனாலும் தண்ணி சாப்பிட்லாம், H2O இல்லை, மற்ற தண்ணி. இந்த பக்கம் போனால் ட்ரக்ஸு, அப்புறம் நான் வாயில் சொல்ல முடியாது, எல்லாமே இங்கே அவைலபிள். பாவம். அதனால் இன்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இளைஞர்கள் இளம் பெண்களோ என்ன நினைக்கணும்னா, உங்களால் தனியாக செய்ய முடியாது. யூ cannot lead a good life in this world. ஏன்னா உங்களை சுற்றி அவ்வளவு எதிர்ப்பு இருக்குது. உங்களை முட்டாளாக்கி உங்களை சிக்க வைப்பதற்கான சக்திகள் ஏராளம். அதனால் நீங்கள் தனியாக வாழ முடியாது. உங்களுக்கு அன்னை மரியாவின் துணை உண்மையிலே. இந்த திருப்பதி தூங்குவதற்கு முன்பாக இந்த இளைஞர்களெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து வராங்க. அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு உற்ற உறுதுணையாக இருக்கணும். என்றால் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், அஞ்சாதே பயப்படாதே சிறுமந்தையே, உலக முடிவிலே நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். கடவுள் கூட நம்ம கூட இருப்பார். ஆனால் அவர் கையை நம்ம தான் பிடிக்கணும். அதனால் யார் என்ன சொன்னாலும் உன்னை விட்டு பிரியேன், உன்னை விட்டு அகலேன் என்று நாம் இந்த திருப்பலை தொடங்குவோம். கடவுளின் கையில், இயேசுவின் கையில், மாதாவின் கையில் இளைஞர்கள் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். ஒரு கண்களை மூடி திருப்பலி ஒப்புக் கொடுக்க நம்ம தயார் செய்வோம். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் நான் உனை விட்டதலே. யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் நான் உனை விட்டதலே. யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் உனை விட்டகலே. யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் உனை விட்டகலே. யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன். யார் என்ன செய்தாலும் உன்னை விலகே. யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் உன்னை பிரியேன் நன்னையே. யார் என்ன சொன்னாலும் உன்னை பிரியேன். யார் என்ன செய்தாலும்
சொன்னாலும் உனை பிரியேன், யார் என்ன செய்தாலும் உனை விலகேன். இயேசுவே இயேசுவை என்ற அன்னையே, அன்னையே உனது கரங்களை சிக்கன பிடித்தேன், என்னை கைவிடாதேயும். உம் கரங்களை சிக்கன பிடித்தேன், எங்களை கைவிடாதேயும். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், யார் என்ன செய்தாலும் உனை விலகேன். கரங்களை சிக்கன பிடித்தேன், என்னை கைவிடாதேயும். அன்னையே லூர்து அன்னையே. அன்னையே, எங்கள் இளைஞர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். இருக அவர்கள் உமது கரங்களை பற்றி இருக்கிறார்கள். வாழ்வில் அவர்களை சுற்றி என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், மாய கவர்ச்சியர்கள் அவர்களை எப்படி சுற்றி சுற்றி இழுத்தாலும், இதோ அவர்கள் பற்றி இருக்கின்ற உமது கரம் அவர்களை ஒருபோதும் எந்த தீமைக்கும் விட்டுக் கொடுக்காமல், உமது பிள்ளையை வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் மென்மேலும் வந்தவராக வளர்த்ததைப் போல எங்களை வளர்த்து தர, இவர்களை வளர்த்து ஆளாக்கி உலகின் ஒளியாக, உப்பாக, புலிக்காரமாக இவர்கள் வாழ்ந்து வரலாறு படைக்க இதோ இந்த பலியை ஒப்புக் கொடுக்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய வலுவிழந்து கிடக்கின்ற அந்த இளைய சமுதாயம் இப்படி ஆவதற்கு காரணம் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் பிள்ளைகளை சரியாக கண்காணித்து வளர்க்காத பெற்றோர்கள், தேவைக்கு அதுவும் அதிகமாக செல்லம் கொடுத்த தாத்தா பாட்டிகள், அத்தை மாமன்மார்கள், இப்படி நம்மை சுற்றி இருக்கிற பலரும் இந்த இளைஞர்கள் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்தது. இளைஞர்களும் இளம்பெண்களும் காரணம்தான். அவர்களை சுற்றி எத்தனை தீமைகள் வந்தாலும் கூட பெற்றெடுத்த தாய் இருக்கிறாள், தந்தை இருக்கிறார், நம்மையே நம்பிக்கொண்டு இந்த குடும்பம் இருக்கிறதே, நாம் இப்படி செய்யலாமா என்று நினைக்காத இந்த வன்மையான உள்ளம். எனவே அந்த குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்தி பெற்றோர்களும் உற்றார்களும் உறவினர்களும் இந்த சூழலை அமைத்து கொடுத்த அத்தனை பேரும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இப்பலி ஒப்பு கொடுக்க நம்ம தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வான தூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. அம்மையப்பனே இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீரே உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய கனிவான பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களை எல்லாம் விட்டு புது வாழ்வு வாழ அருள்வீராக. உம்மோட தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் அகோக்களும் தாவீதின் பையன்களும் எதிர்கொள்ள நேர்ந்தார். அவர் ஒரு கோவிலின் கழுதை மேலே ஏறி வந்து கொண்டிருந்தார். அது ஒரு பெரிய கருவாதி மரத்தின் அடர்த்தி கிளைக்கு கீழே இறங்கி சென்றது. அப்போது அவனோட தலை கருவாதி மரத்தில் சிக்கிக் கொண்டது. அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்கிக் கொண்டான். அவன் ஏறி வந்த கோவில் கழுவி முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யாவோப்புக்கு சென்று, இதோ அப்போக்களை கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் என்று கூறினான். யோவாபும் தம் கையில் 3 ஈட்டி எடுத்து சென்றார். உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்போக்களும் அப்சலோம் நெஞ்சில் அவற்றம் பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வயல்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். அவர்களை மாட்டிலின் வயல்களுக்கு மேலே ஏறி சென்று கண்களை ஈரத்தி பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வந்து கொண்டிருந்தான். அவன் குரல் எழுப்பி அரசனிடம் கூற, அரசன் தனியாக வந்தா அவன் நற்செய்தியாக உள்ளது என்றார். ஆனால் அந்த ஆள் இன்றும் அறிக்க வந்து கொண்டிருந்தார். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவன் விலகி நின்றான். அப்பொழுது குசியன் வந்து, என் தலைவராய் அரசே, நற்செய்தி இதோ, ஆண்டவர் உமக்கு எதிராக எழுப்பவர் காட்டினார். நன்று உம்மை வீடு வைக்குவார் என்று கூறினான். அப்சலோமே நலமா என்று அரசன் கூறிய குசியன், என் தலைவன் அரசன் எதிரும் உண்மைக்கு எதிராக திங்க இடிக்க எழுந்துறார். அந்த இளையன் போல ஆளவக்கவார் என்றார். அப்போது அவர் அதிர்ச்சியாக, என் மகன் அப்சலோமே, என் மகனே, உனக்கு பதிலாக நான் இருந்திருக்கலாமே, அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டு அவர் வயல் மாடி அருகே சென்றார். அரசர் தம் மகனுக்காக அலர்ந்து புலம்புவது யோவாபு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்கு வருந்திருக்கிறார் என்று வீரர்களுக்கு அனைவருக்கும் கேள்விப்படுகிறார். போரிலிருந்து புறமுக காட்டி வெட்க கொண்டு ஓடுபவர்களுக்கு போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நடந்தார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதில் அளியும். ஆண்டவரே
எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பதிலுரை: ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உன் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். பதிலுரை: ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பதிலுரை: ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். நம் துன்பங்களையும் சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதேயே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. உங்கள் வலுவின்மையில் உங்கள் வலிமையை காண்பீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஒலிநாடா சிடி ரெக்கார்டிங்கில் இருந்தேன். ரெக்கார்டிங்கில் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸை நம்ம புக் பண்ணும் பொழுது கரெக்டாக கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மணி நேரம் ஒரு கால் ஷீட்னா 10,000, 15,000, 20,000. அதனால் டைமை பார்த்துட்டு ஒவ்வொரு பாட்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஒருத்தர் உங்களை பார்க்குறதுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. அப்பா என்னை நம்பி காசு போட்டிருக்காங்க, அதனால் லஞ்ச் பிரேக்கில் பார்க்க சொல்லுங்கள் தயவு செஞ்சுன்னு சொல்லி அனுப்பி. அப்புறம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணிவிட்டு ஒரு சிடி பண்ணணும் ஃபாதர், டிஸ்கஸ் பண்ணணும்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. அதோடு மறந்துட்டேன். ரெக்கார்டிங் 6 மணிக்கு முடிஞ்சோன்னு பார்த்தா வெளியில் ஒரு பெரிய BMW கார், அதில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சல்யூட் அடிச்சு, நீங்கள் தானே ஃபாதர் திசை ஜெரினா? ஆமாம், உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. யார் என்ன? அப்புறம் பேரை சொன்னால் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வண்டி போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னால் நின்றுது. அங்கே நிறைய பேர் மாலையை வச்சுட்டு இருந்தாங்க. யாருக்கோ வைக்கிறாங்க, நான் வேகமாக போனேன். நெல்லுங்க உங்களுக்கு தான் சொல்லி மாலை போட்டு கூட்டிகிட்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க, சூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு
ரூம் முன்னால் ஒரு வரவேற்பறை, அதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டறை, அப்புறம் பெட்ரூமு. அது திறந்ததுன்னா சில்லுன்னு இருக்குது. அது பெரிய வாடகையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 40,000 50,000 இருக்கும். போய் உட்காராச்சு. எதுக்கு இங்கே கூப்பிட்டு வரீங்க? இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ அந்த மரத்தடியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். 7 வாழைக்கு இதை கொடுத்துருக்கலாமப்பா, இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்கன்னு. இல்லை ஃபாதர், இதெல்லாம் ஃப்ரீ. 5 ஸ்டாரில் ஸ்வீட் ஃப்ரீயா அப்படின்னு ஒருத்தர் ரெக்கார்டு. இவர் வந்து அவருடைய ஒரு அரசு பணியில் இருக்கார். அவருக்கு கீழே தான் எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் ஒரு குறிப்பிட்ட துறைக்குள்ளே வரும். அதனால் அவரை கேளுங்க. அவர் சொன்னார், உங்கள் பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ரைட் ராயில் ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் சரி. அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு, எப்படிப்பா நீ இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட, யார் நீ என்னன்னு கேட்டால் அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். எப்படி நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஃபாதர், எனக்கு 12 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போனார். எனக்கு 3 தங்கச்சிங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. அப்படின்னால எங்கள் அம்மா கூட பிறந்த மாமா 3 பேர், எங்கள் அப்பா கூட பிறந்த 3 பேர் எல்லாரும் விட்டுட்டாங்க. அனாதே எங்களை விட்டாங்க. 3 பொண்ணை கட்டி கொடுக்கணும்ல, பொருட்படுத்தா விட்டுட்டாங்க. எங்கள் தங்கச்சிக்கு 3 பேர், நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம். ஒன்றுமே இல்லை வீட்டில். எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, தம்பி 2 வழி தான் இருக்குது. ஒன்று, நம்ம எல்லாரும் மருந்து குடித்து செத்து போயிடணும். அப்படி இல்லாட்டி நீயும் நானும் கடினமாக உழைக்கணும். நான் உழைப்பேன், ஆனால் நீ 2 உழைப்பு உழைக்கணும். ஒன்று படிக்கணும், இன்னொன்று எனக்கு ஒத்தாசையாக இருக்கணும். என்னப்பா செய்யலாம்? நான் சொன்னேன், அம்மா கடவுள் கொடுத்த உயிர்மா, நம்ம எடுக்க வேண்டாம், 2வது செய்வோம்மா, கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி ஃபாதர் விடிய காத்தால 3:30 மணிக்கு எந்திரிப்பேன் ஃபாதர். எங்கள் அம்மா கூட நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு எங்கள் அம்மா இட்லி சுடுவாங்க, வடை சுடுவாங்க, ஆப்பம் சுடுவாங்க, புட்டு சுடுவாங்க. நான் கூட இருந்து எல்லாம் உதவி பண்ணி அதை போய் டெலிவரி பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சு நான் ஸ்கூலுக்கு போகும்போது 10 மணிக்கு தான் போவேன். ஆனால் எங்கள் ஹெச்எம் டீச்சர்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அப்புறம் திருப்பி சாயங்காலம் சீக்கிரமாக ஸ்கூல் விட்டு வந்துடுவேன். சாயங்காலம் சுண்டல் விற்கணும், அதுக்காக கடலை விற்கணும், அதுக்காக வந்துடுவேன். சீக்கிரம் விட்டுருவாங்க. ஏன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு. நான் இப்படியே போச்சு ஃபாதர். படித்து நான் ஸ்டேட் லெவல் வந்தோடனே +1 ஒரு ஸ்கூல் ஃப்ரீயாகவே எடுத்துட்டாங்க. +2 நல்ல மார்க் எடுத்ததுடனே ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரீயாகவே என்ன ஃப்ரீ எஜுகேஷன். அப்படியே PhD முடிச்சிட்டேன் பாரு. எல்லாம் ஃப்ரீ ஃபாதர். ஆனால் எல்லா நாளும் விடிய காத்தால 3:30 மணிக்கு எழுந்திருப்பாரு. ராத்திரி நான் தூங்கும்போது 11 மணி. ஸ்ட்ரீட் லைட்டில் தான் படித்தப்பாரு. இப்போ நான் கேட்டேன், என்னப்பா இந்த காலத்தில் இளைஞர்கள் கருதலையாக இருக்கானே, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை தான் செய்யலாம், நீ எப்படி பண்ண? ஃபாதர், என் வாழ்க்கையில் என் கண்ணுக்கு முன்னால் ஒன்றே ஒன்று தான் ஃபாதர். இந்த உலகத்தில் காசு பண்ணினா தான் மதிப்பு. காசு இருக்கிறவங்க தான் இந்த உலகம் மதிக்கும். காசு இருந்தால் அன்பு, பண்பு, பாசம், நேசம், பகிர்வு இருந்தால் மதிக்கும். ஆனால் காசு இல்லாமல் அன்பு, பண்பு, பாசம் இருந்தால் மதிக்க மாட்டான். எனக்கு 3 அம்மாவும் 3 தங்கச்சி தான் என் கண்ணில் தெரிஞ்சாங்க. ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ணதில்லை ஃபாதர். ஒரு சினிமாவுக்கு போனதில்லை ஃபாதர், டிவி பார்த்ததில்லை, உட்காந்து பாட்டு கேட்டதில்லை, கிரிக்கெட் விளையாட போனதில்லை, எந்த அரசியல் கூட்டத்துக்கு எங்கேயுமே போக மாட்டேன் ஃபாதர். 24 மணி நேரம் என் மனசு நிமிஷம் இது மட்டும் நான் உழைக்கணும், 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 உழைக்கணும். நான் எதுக்கு பின்னாலுமே போகல ஃபாதர். எனக்கு வேலை எனக்கு தேடி வந்துச்சு. நான் எங்கேயும் போனதில்லை. என் கம்பெனி எனக்கு காசு கொடுத்து, நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, அதை போய் படிச்சுட்டு வாங்க, இதை போய் படிச்சுட்டு வாங்க, ஃபஸ்ட் பிஸ்னஸ் கிளாஸில். நான் எந்த சினிமாவும் பார்த்ததில்லை. சிட்டியில் படம் இறங்குறதுக்கு முன்பாகவே ப்ரீவியூ ஷோன்னு போடுவாங்க, விஐபிசி போட்டு காட்டுவாங்க. அதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. எனக்கு பல நேரத்தில் நேரம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி விடுவேன். நான் எங்கேயும் போய் கேளிக்கை கூத்தாடினதில்லை. டின்னர் மீட்டிங் போயிட்டு வாங்க அனுப்புவாங்க. நான் எந்த பொண்ணையும் ஏறதுக்கு கூட பார்த்ததில்லை, சைட் அடிச்சதில்லை. பொம்பளை பிள்ளைங்க பின்னால் லவ் பண்ணிக்கிட்டு லெட்டர் கொடுத்துட்டு அனுப்பல. நிறைய பேர் என் மகளை கட்டிக்கணும் சொல்லிட்டு சொன்னார். நான் செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்தால் எனக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர வேண்டிய காலத்தில் வந்து சேரும். இன் கேஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். If you go after things that are necessary, everything will come after you. If you go after things that are not necessary, useless, attractive, you will end up nowhere. இன்னொன்று சொன்னார், எதுவெல்லாம் கவர்ச்சியானதோ ஃபாதர் அதுக்கு பின்னால் போயிடக்கூடாது, அது நம்மளை வீழ்த்திடும். எதுவெல்லாம் கடினமாக இருக்கோ அதுக்கு பின்னால் போகணும் ஃபாதர், அப்போ தான் வாழ முடியும். என் 3 தங்கச்சிகளையும் கட்டி கொடுத்தேன்.
நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு பிள்ளைங்க 3 இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இப்போவும் என் மனசில் என்ன இருக்குன்னா, ஒரு கிறிஸ்தவனா 4 பேருக்கு முன்னால் இன்னும் உயர 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 போகணும். எல்லாரும் பார்த்து யாரா இவன்னு கேட்கணும். அப்புறம் கேட்கணும், எப்படா நீ இவ்வளோ நல்லவனா இருக்கேன்னு கேட்கணும், எப்படா இவ்வளோ திறமைசெயலா இருக்கேன்னு கேட்கணும், எப்படி ஒன்னால நல்லவனா இருக்க முடியுதுன்னு கேட்கணும். நீ யார், உன் பேர் கேட்கணும், நீ கிறிஸ்தவனா அப்படி சொல்லணும். உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்வதாக. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? இந்தியாவில் 85% இளைஞர்கள், இளம் பெண்களும் ஒரு நாளில் குறைந்தது 2 மணி நேரம் மொபைலில் இருக்காங்க. குறைந்தது 2 மணி நேரம். இந்தியாவில் டெக்னாலஜி ரொம்ப ஃபார்வர்டு, டிஜிட்டல் டெக்னாலஜி. அதனால சிறு பிள்ளைகள் 1 வயதிலிருந்தே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்க வைக்கிறது பெற்றோர். சில நேரத்தில் எனக்கு செம்ம காண்டாயிரம் கோபம் வரும். என் பாப்பா எப்பவுமே மொபைல் பண்ணி பார்த்துட்டு தான் பால் குடிக்கணும். ஓகே, அறையெல்லாம் போல தாயாடி நாய். என் பிள்ளை எப்படி டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் ஊட்டிக்கிட்டே முடிச்சிடுறேன். அது அங்கே பார்த்துட்டு நீ இங்கே ஊட்டிடுவேன். வெக்கமா இல்லை உங்களுக்கு? சாப்பிடும்போது சாப்பாடை தான் பார்க்கணும். சாப்பாடு கையில் எடுத்து பிள்ளை சாப்பிடணும். பாடி ஃபுல்லாக ஒரு மெக்கானிசம் இது. சாப்பாடில் கை வைக்கும்போது கை சொல்லும், இது சாஃப்ட் மெட்டீரியல், பி ரெடின்னு சொல்லும். ஹார்டு மெட்டீரியல், பி ரெடி. லிக்விட் இது, இதெல்லாம் பிரெயின் வேலை செய்யுது. பாடி இஸ் a wonderful organism. அது பாட்டில் கண்ணு அங்கே பார்த்து நீங்கள் வான்னு உள்ளே போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 10ஆம் 8ஆம் அதுக்கெல்லாம் விட்டுருவாங்க. 8th வரும்போது என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் ஃபாதர், இவன் போய் டிவி பார்த்துட்டு இருக்கான், எக்ஸாம் வந்துருச்சு, 10th வந்துருச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபாதர், படிக்க மாட்டேங்க, ஜோப் பண்ணிக்க. ஆமாம், நான் ஜோப் பண்ணுவேன். நீ பண்ண வேண்டியது பண்ணாத, நான் ஜோப் பண்ணா what a stupid thing, yeah. Lot of parents, you don't realize. 10ஆம் கிளாஸ் 12 காலேஜ் போது என் பையன் சொன்னா பற்றி கேட்க மாட்டேங்கிறான், என் மகன் சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்கிறான், தருதலியாக அலையிறான்னா யாரு தருதலியாக இருக்கா? உனக்கு பிள்ளைக்கு மொபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு, டிவி இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, பையன் ஒரு பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பையனா அப்பாவை நிற்கிறாங்க. 2 நாள் ஸ்கூலுக்கு வரல, எக்ஸாம் எழுதலை. ஏன்னு கேட்குறேன். அவங்க அப்பா சொல்றாரு, இல்லை கிரிக்கெட் மேட்ச் இருந்துச்சு, அதான் நான் தான் போவேன்டான்னு சொன்னேன். எக்ஸாம் ஆஃபர்லி எக்ஸாமுக்கு இல்லை, நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன், அதனால் எனக்கு வந்த போதில் அப்படியே கேட்க இந்த மூவி மண்டேல அடிக்கல முட்டாள். அந்த பிரின்சிபல் பொறுமையாக பதில் சொல்கிறாரு, see you should understand, you should have priority of values. எது முதல்ல எது ரெண்டு? உங்கள் பையன் கிரிக்கெட் பார்க்காட்டி யாராவது தண்டிக்கிறாங்களா? கிரிக்கெட் பார்த்துட்டு பரீட்சை எழுதாதனால உங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா, மார்க் போடுவாங்களா? வாட் ஆர் யூ டாக்கிங் போட்டு பொறுமையாக சொல்கிறார். நீங்களே இப்படி இருந்தால் உங்கள் பையன் என்ன நினைப்பான்? எதுக்கு படிக்கணும்னு நினைக்க மாட்டானா? இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கெடுக்கிறார்கள். Even if you don't misunderstand me, I am okay because it is true. இது உண்மைதான். இன்று இளைஞர்கள், இளம் பெண்களின் நிலைமை கவலைக்கிடம். இன்னைக்கு நான் வருகிற இடம், ட்ரக் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். என்ன ட்ரக் வேணும்? 50 பைசாலேருந்து இருக்குது எல்லா இடத்துலையும். அப்ப இளைஞர்களை நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏனென்றால் மனோட வளர்ச்சியில 12 வயசு வரைக்கும் யூ ஹாவ் நோ சாய்ஸ். நம்ம நாட்டினுடைய சாபக்கேடு, நீங்க இந்தியாவில் பிறந்துட்டீங்கன்னா ஒரு ஜாதியில தான் இருக்கணும், ஒரு மதத்துல தான் இருக்கணும், ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கணும், ஒரு மொழி தான் பேசணும். உங்க கலர் கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும், கண்ண கரையில் கருவாயா இருக்கணும், இல்லை கொஞ்சம் சுமாரா இருக்கணும், வேற வழியே இல்லை. உங்க கட்டுப்பாட்டு இல்லை. நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ, அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. உங்களை எந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அந்த ஸ்கூல் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருப்பீங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லை. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். என் இளைஞர்களே, இளம் பெண்களே, 12 வயசுக்கு மேல நீங்கள் யோசிக்கணும். இந்த சமூகம் 12 வயசு வரைக்கும் யோசிக்கக்கூடாது. அம்மா இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் பண்ணணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் சாமி கும்பிடணும், வழி இல்லை உங்களுக்கு. ஆனா 12 வயசுக்கு அப்புறம் you should learn to stand on your own. You should start thinking. My dear friends, please understand, the ignorance of the people is the capital of religion, capital of politics, capital of media. உனது அறியாமை தான், ignorance தான் இந்த சமூகத்தினுடைய மூலதனம். நீ எவ்வளவு கேனையா கிறுக்கனா அடிமையா இருக்கியோ அந்த அளவுக்கு இந்த
இந்த சமூகம் காசு சம்பாதிக்கும். நீ மொபைல் எடுத்து ஒவ்வொரு நிமிஷம் இப்படி நோண்டிக்கிட்டே இருக்க எவனோ காசு சம்பாதிச்சுட்டே இருக்கான். நீ ஒவ்வொரு சினிமாவை பார்க்க எவனோ காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். நீ ஒவ்வொரு மேட்சையும் பார்க்க எவனோ காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். நீ ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு ட்ரக் வாங்கும்போது எவனோ கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கான். ஆனால் நீ நோயாளி ஆகிட்டே இருக்க. உன்னுடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் நோய் வருது. உனது மனம் சிதைக்கப்படுகிறது. 13 வயசு 14 வயசுல எல்லாம் ஹார்மோன்ஸ் உண்டாயிடும். உன்னை அறியாமலேயே ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்கணும்னு தோணும், பொண்ணுக்கு பையனை பார்க்கணும்னு தோணும். இனக்கவர்ச்சின்னு சொல்றாங்க. இட்ஸ் குவைட் நார்மல். ஆனா நீ 24 மணி நேரமும் இந்த படம் அந்த படம் பார்த்துட்டு போர்னோகிராஃபி இந்தியா உலகத்திலே அதிகமாக போர்னோகிராஃபிங்கிறது நீல படம் பார்க்கறது இந்தியா இளைஞர்கள் 78% பேர் போர்னோகிராஃபி பார்க்குறாங்க. பெற்றோர்களே உங்களுக்கு தெரியாது, ஆனால் இவங்க பார்க்குறாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் போர்னோகிராஃபி பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணை பையன் பார்த்தா மைண்டில் என்ன இருக்கும்? ஒரு பொண்ணு பையனை பார்த்தா மைண்டில் என்ன இருக்கும்? அதை தான் பலகீனமானவர்கள் சொல்கிறேன். பலு இல்லாதவர்கள் இந்த இளைஞர்கள் பாவமாக இருக்கு ஒரு சைடில். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ். இதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் உன்னை சுற்றி எவ்வளவு வாள்களையும் வேல்களையும் ஈட்டிகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறது, உன்னை குத்தி கொள்றதுக்கு, உறிஞ்சி எடுக்கிறதுக்கு. கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் சாத்தான் இருக்கிறான்னு சொல்றாங்களே, உங்களை சுற்றி எங்க நீ திரும்பினாலும் உன்னை அடிக்கிறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்கான். KFC, McDonald's, ஜங்க் ஃபுட், ட்ரெஸ், சிந்தட்டிக் எல்லாம் நீ தப்பி பிராண்ட், this brand, that brand. For what? All what you need is to cover your body. No, இந்த பிராண்ட் போகணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அட நீ வாழ்க்கையில என்னடா செய்ய போற? இப்படிதான் இருக்கணும்னு சொல்வதற்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி ஒரு பங்குல தான் இளைஞர்களுக்குன்னு ஒரு நாள் வச்சு என்ன மாதிரி ஆளை கூப்பிட்டு பேச வைக்கிறார். இல்லாட்டி அதுவும் இல்லை. எனவே இளைஞர்களே, மிக 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 இன்றியமையாத நாட்கள் இவை. அப்போ 12 வயசுல இருந்து யூ ஷுட் அலர்ட் ஆயிடணும். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். யார் வந்தாலும் அந்த அவர் சொன்னார் இல்லையா, யார் வந்தாலும் ஐ வில் ஸ்டாண்ட் பிகாஸ் ஐ ஹேவ் த ஃபோக்கஸ். ஐ நோ வாட் டு டூ. எனக்குள் இருக்கிறவர் என்னிலும் பெரியவர். பவுலடிகளார் அழகா ஒன்று சொல்லுவார், என் வலுவின்மையில் என் வலுவை காணுகிறேன். இன் அதர் வேர்ட்ஸ், என் பலகீனத்தில் என் பலத்தை காணுகிறேன் சொல்லுவார். இட்ஸ் a very important concept which everyone should understand. அதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், so that you understand better. ஒரு பெரிய ஆள் இருக்கார், பிளாக் பெல்ட் ஜோன்ஸ். ஒரு சின்ன ஆள் இருக்கான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவன் ஃபுல் தண்ணி போட்டு பிளாக் பெல்ட் ஜோன்ஸை அடிக்க போகிறான். ஏய் நான் நினைச்சிருக்கீங்க நீ வாட்டா ஒண்டி பண்ணலாம் பேட்டா, வாட்டா அட்ரா என்ன அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் பிளாக் பெல்ட் ஜோன்ஸு பேசாமல் நிற்கிறான். ஓகே மேன், கோ இட்ஸ் ஓகே. அடிக்கிறான், அடியை வாங்கிட்டு கோ அப்படிங்கிறான். அப்போ நீங்களாம் என்ன நினைப்பீங்க? நான் சொல்கிறேன் என்ன நினைப்பீங்க? பிளாக் பெல்ட் ஜோன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கான், இவ்வளோ பெருசாக இருக்கான், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். ஒரு அடி அடித்தா சொல்லி போயிடுவான். அடிக்க வேண்டியதானே சொல்கிறீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது அவனது பலம் அல்ல. அவனது பலம் என்ன தெரியுமா? அவனுக்கு அடிக்க முடியும், இருந்தும் அவனை அடிக்காமல் இருக்கான். அதுதான் பலம். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? See, the world view வேற. World view நம்ம என்ன சொல்றோம்? Oh, what, he's a strong guy, why can't he give him a whack? One hit he will die. That is his strength. That's what you think. But what he thinks is, I am powerful. ஒரு அடி அடிச்சா செத்து போயிடுவான். அதுதான் என் ஸ்ட்ரென்த்து. பட் உண்மையான ஸ்ட்ரென்த் என்பது, I decided not to hit him because he is weak. இந்த கான்செப்ட் உங்களுக்கு இருக்கணும் இளைஞர்களே, இளம் பெண்களே. You are weak. I started the match by saying you are weak. Why you have become weak? அப்படின்னா இந்த சமூகம் ஒன்றை வச்சு தான் சம்பாதிக்குது. 85% பேர் உட்காந்துக்கிட்டே இருந்தால் காசு அவங்க ஒன்றை வச்சு தான் பண்ண முடியும். அன்னைக்கு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்பா இப்படி அசிங்கமாக படம் எடுக்கிறேன்னு கேட்குறேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நல்ல ஃப்ரெண்டு தான். நான் என்ன சொன்னேன், ஃபாதர், ஒரு படத்தை 15 வயசுலேருந்து 25 வயசு இருக்கவங்க 10 தடவை பார்த்தா தான் காசு. அவனுக்கு இப்படி வச்சா தான் சார் வருவான். டார்கெட் பார்த்தீங்களா? உங்களுக்கு யார் ஒரு டார்கெட் பார்த்தீங்களா? அரசியல்வாதிகிட்ட பேசுகிறேன். எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்பா அந்த பசங்களை போட்டு இப்படி வாக்கி வதைக்கிறீங்க? ஃபாதர், அவன் தான் யோசிக்க மாட்டான். 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் எவனும் யோசிக்க மாட்டாங்க. அவனை அடிமையாக்கிருங்க. கட்சிக்காக உயிரை கொடுத்தாதான் நான் தலைவன். அரசியல்வாதி உன்னை பகடக்காயை யூஸ் பண்ணுறான். நான் எங்கே யாரோ கேட்டதெல்லாம் சொல்லலை, புத்தகத்தில் படித்ததெல்லாம் சொல்லலை. நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
நீங்கள் ஃபார்மா கம்பெனிஸ் என்ன சொல்கிறான்னா நிறைய நோயாளிகளை உண்டாக்குனா பாரு எங்களுக்கு காசு. அப்படின்னா நாங்கள் எம்என்சி பிளான் பண்ணிடுவோம். இவங்க கேஎஃப்சி சாப்பிடணும், மெக்டொனால்ட்ஸ் சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டு தண்ணி அடிக்கணும், போதை குடிக்கணும், அடித்து ஆஸ்பத்திரிக்கு வரணும். அப்போ நாங்கள் மருந்து கொடுப்போம். அப்போ தான் சார் நாங்கள் பிழைக்க முடியும். டார்கெட் யார்? 15-25. ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கார்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா சும்மா உடுங்கலண்டா, ஏன்டா இங்கே நீட்டிட்டு இருக்குது, இங்கே நீட்டிட்டு இருக்குது, மீசை இப்படி வச்சுருக்கு, இப்படி ஏன்டா அவனை பாடப்படுத்துறீங்க? அவன் தான் இந்த வயசில் எவ்வளோ காசு செலவழிப்பான். லூஸ் மாதிரி, மென்டல் மாதிரி, கேன மாதிரி, கிரிக்கெட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு அவன் எவ்வளோ காசு வேணால் செலவழிப்பான். உங்களுக்கு தான் கேட்குறான். எல்லா அரசியல், பொருளாதாரம் எல்லாம் டார்கெட் யாரு? யூத். இன்று சென்னையில், பெங்களூர்ல, டெல்லியில, பாம்பேல, கல்கட்டால there are streets just to go drink, take drugs and dance and have whatever you like. There are streets. And I'm not talking anything in a foreign language. நான் பேசல. You know what I'm saying. Bangalore is not exception. All the more worse here. என்ன நடக்கும் உனக்கு? இன்னைக்கு ஆடுவ, பாடுவ, 30 வயசுல வேலை இருக்காது, பொண்ணு கொடுக்க மாட்டான், மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான், என்ன பண்ணுவ நீ? அதைத்தான் நான் யோசிக்கிறேன். Nobody will be with you. செய்க பொருளை சிறுனர் செருக்கருக்குன்னு சொல்லுது பொருள். செய்க பொருள் அப்படின்னா உன்னை பார்த்து கேள்வி பேசுவேன், கிண்டல் பேசுறவனை எல்லாம் பார்த்து நீ பழி வாங்கணும்னா காசு பண்ணணும். எப்படி காசு பண்ணுமா? அறத்தோடு காசு பண்ணணும், நேர்மையா காசு பண்ணணும். வள்ளுவன் செய்க பொருளை சிறுனர் செருக்கருக்க. அப்ப இது இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் கொஞ்ச நாள் சூடு, சொரணை, மானம், மரியாதை உனக்கு இருந்துச்சுன்னா என்னை தப்பா நினைச்சா சரிதான். நீ ஒரு வாரியர் மாதிரி நிற்கணும். வாரியர்னா புரியுது இல்லை, சண்டைக்கார மாதிரி. இந்த பக்கம் கேடையும் இந்த பக்கம் வாழ் வச்சுட்டு ட்ரக்ஸா ஓ, ஆல்கஹால் ஓ, சினிமா ஓடி போயிரு, ஒன்னே விடுவான். டிவி போன் இப்படி இருந்தாலும் நீ பிழைக்க முடியும். சாரிட்டு செய்தி எங்க காலம் அப்படி இல்லை. ரேடியோ தான் இருந்துச்சு, டிவி தான் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் காத்துக்கணும், எப்படா சித்திரக்கார போடுவோம். ஒரு இளவு இல்லை, இன்னைக்கு அப்படி இல்லை. ஸோ this is the time which is very crucial, my dear friends. இதை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னா நான் தான் பவர்ஃபுல். எனக்கு தெரியாது, இந்த பாப்பாவுக்கு தெரியுதுன்னு அவள் தான் பவர்ஃபுல். அவள் தான் உலகம் மதிக்கும். இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் தம் அடிக்கும்போது நீ தில்லா நோ ஐ டோன்ட் ஸ்மோக் அப்படின்னா யூசடா இல்லையா, யூசடா கிரிக்கடா அடி மாப்பிள்ள ஒரு பர்ஃபெக்ட் நல்லா இருக்கும். நோ, ஒரு நாளைக்குடா நோ, எனக்காகடா நோ, ஒரு பெக்கடி மாப்பிள்ள நோ. என்ன நீங்களா பெரிய வானத்தை பத்துட்டா வந்தா ஓகேடா, ஒரு கம்பெனிக்கு ஒன்ஸ் இன் அ வைல் சோஷியல் ட்ரிங்க் நோ, ட்ரக் நோ சொல்லி பாருங்க. அதுதான் உனக்கு மதிப்பு, மரியாதை தெரியும். திட்டுவான், உன்னை சேர்க்க மாட்டான். ஆனா மனசுக்குள்ள நினைப்பான், என்னால முடியல, அவனால முடியுது. You get my point? Please understand what I'm saying. ஏன்னா என்னால எதுவும் நிறுத்த முடியல, விட முடியல, அவன் வேண்டாம் நிக்கிறானே, மனசுக்குள்ள நினைப்பான், அவனை மாதிரி நான் இருக்க முடியலையே. மனிதர் முன் உங்கள் ஒளி ஒளிர்வதாக உலகிற்கு ஒளி. அவன் ஒன்று கேட்கணும், எப்படி ஃப்ரெண்ட், how is it you are so strong? என்னால முடியலையே. அப்போ சொல்லி ஏன் கூடவா, be with me, I will guide you, I will support you சொல்லி 2 பேர் சேருவான், 4 பேர் சேருவான், 5 பேர் சேருவான். உலகில் நீங்கள் ஒளிர்வீர்கள். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பல தடவை கேட்டிருப்பீங்க. நாம எதை விரும்பலையோ அதைத்தான் செய்யறோம். யுத்தம் இல்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாமல் வேண்டும், மரணம் காணாத மனித இனம் இந்த மண்ணில் நிலை கொள்ளும் வர வேண்டும், பஞ்சம் பசி போக்க வேண்டும், ஒரு பாலைவனம் போக்க வேண்டும், சாந்தி சாந்தி என்று சங்கீதம் இங்கு நீந்தி நீந்தி வரும் நிலை வேண்டும், போனவை அவை போகட்டும், வந்தவை நீ வாழட்டும்,
தேசத்தின் எல்லை கோடுகள் அவை நீங்கட்டும். அந்த தெய்வங்கள் இந்த மண்ணிலே வந்து வாழட்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். ரகுமானுக்கு இந்த பாட்டு போட்டதுக்காக நான் போய் கை கொடுத்துட்டு வாட் அ சாங். யுத்தம் இல்லாத பூமி சத்தம் இல்லாமல் வேண்டும்னு எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் எல்லாரும் சண்டை போடுறோம். கணவனுக்கு மனைவி கடையில் சண்டை, அண்ணனுக்கு தம்பி கடையில் சண்டை, அக்கா தம்பி கடையில் சண்டை, மாமி மருமகளுக்கு இடத்துல சண்டை, ஏற்று வீட்டுக்காரங்க அடுத்து வீட்டுக்காங்க சண்டை. ஆனால் யுத்தமில்லாத பூமி எனக்கு வேணும்னு எல்லாரும் விரும்புறீங்க. அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வராது, செகண்ட் வேர்ல்டு வராது, தேர்ட் வேர்ல்டு வராது, நீ சண்டை போட்டுட்டு இருக்க, ஆனால் சமாதானம் வேணும் விரும்புற. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? மரணம் காணாத மனிதனும் இந்த மண்ணின் நிலைக்குள்ள வர வேண்டும். யாருக்கும் சாகிறதுக்கு ஆசை இல்லை, ஆனா எல்லாரும் கொலை பண்ணுவீங்க. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் நாவினால் சுட்ட விடு. கொலை பண்ணாதான் கொலையா? நாக்குனால நம்ம கொலை பண்றோம்ல. தெரியாதவனை பத்தி உங்க அப்பனை பத்தி தெரியாத ஆத்தாளை பத்தி வாடி செத்து போச்சா? உன் ஜாதகமே என் கையில். ஒரு ரகசியத்தெல்லாம் பப்ளிக் சொன்னா இதெல்லாம் கொலை இல்லையா? நீ எந்த ஜாதின்னு தெரியாதா? கொலை இல்லையா? சொல்லுங்க. எந்த ஊருன்னு தெரியாதா? கொலை இல்லையா? பஞ்சம் பசி போக்க வேண்டும், பாலைவனம் போக்க வேண்டும். எல்லாரும் நினைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஆனா நீ மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்ட. தேசத்தின் எல்லை கோடுகள் அது நீங்கணும். ஆனா இங்க வாய்க்கால் வரட்ட சண்டை. இது என்னது? இது ஒண்ணுது. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் சொத்துக்காக அடித்து பித்து கொண்டு இன்னைக்கு எத்தனை நீதிமன்றங்களில் வழக்கு இருக்கு? காசுக்காக. சரி, அண்ணன் வச்சுட்டு போறான், சரி தங்கச்சி வச்சுட்டு போறான். ஏண்டா உன்கிட்ட தான் நிறைய இருக்க, ஏன்டா அது நிற்கிற? பாவம், எனக்குள்ளது வரணும் பாரு. அந்த தெய்வங்கள் இந்த மண்ணிலே வந்து வாழும். எப்படி வாழும்? தெய்வங்கள் வந்து மண்ணில் எப்படி வாழும்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், இமானுவேல், நம்மோடு கடவுள். நம்மோடு கடவுள் எப்படி வருவாரு? பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், செய்யறதெல்லாம் ரபிஷ், திங்க் பண்றதெல்லாம் மோசம், பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை, செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். இமானுவேல், காட் வித் அஸ். வாரும்னா எப்படி வரும்? வரமாட்டார். அதான் என்னோட பாட்டு போட்டேன். இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. இந்த பிறப்பு சிறப்பு தருமே, உந்தன் கனவு நனவாகுமே, உந்தன் வார்த்தையின் வாழ்க்கையின் விளக்காகுமே. இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ஃபீல் பண்ணணும்னா, கடவுள் நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கணும். நாம் பிடித்திருக்கிற இந்த இரண்டு கரமும் மாதா இயேசுவா இருக்கணும். ஒவ்வொரு இளைஞனுடைய கேடயமும் வாளும் இவங்க தான். நீ மனசில், otherwise you cannot survive. I'm telling you. இனி வரப்போகிற நாட்கள் இன்னும் கடினமாக இருக்கும். Technology is advancing day by day. Consumerism is growing. Terrible. நான் நீ சொன்ன தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்றேன். இன்னைக்கு இந்த நாள்ல நான் வரணுங்கிறது கடவுளுடைய திட்டம். I'm telling you. இங்க இருக்கிற எல்லாரும் கேட்பீங்க, ஆனா சிலர் இதுல மாறுவீங்க, எனக்கு தெரியும். Please change yourself. Stay away from everything. Be bold to say no. No means no. You should be able to say, because if you want to say yes to life, வாழ்க்கையை சரியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா நோ சொல்லித்தான். எப்படி வாழ்வது என்பது வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழ்வது என்பது தான் வாழ்க்கை. வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை. ஒரு வாழ்க்கை தான். ஆனா சார் நல்ல பையன், அவனை மாதிரி நீ செத்து போனாலும் உலகம் சொல்லணும். What a youth, it's a model youth. What a young girl, you know, such a great soul she was. Very, very active, very knowledgeable, wise girl. அப்படி சொல்லணும். நீ செத்தால் இந்த உலகம் நினைவு கொள்ள வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துக்குள் வைக்கப்படும். நீங்க வந்து வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா கடவுள் மாதிரி ஆயிரும். உங்களை தெய்வங்கள் என்று இயேசு சொல்றார். உங்களை தெய்வங்கள் என்றேன். You
should become gods and goddesses. That's the dream of Jesus. ஒளினா என்னது? கடவுள் தான் ஒளியை தான் காட்டுறான். தேவன் ஒளியாய் இருக்கிறார். You should become gods and goddesses. You should be அப்படியே glow ஆகணும். How will you glow? எல்லாரும் போய் சொல்லும்போது நீ உண்மையை சொல்லணும். அதுதான் glow. எல்லாரும் தண்ணி அடிக்கும் போது நோ சொல்லணும். அங்கதான் நீ glow ஆக. எல்லாரும் சோம்பேறி தெரியுமா இருக்கும்போது நீ சுறுசுறுப்பாகணும். அங்க நீ glow ஆக. ஆடாம ஜெயிச்சோம் மாட்டா. நான் ஆடிதான் ஜெயிக்கணும். பரிச்சு எழுதான் பாஸ் ஆக நிற்கணும். அன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்தாங்க, சின்ன பிள்ளைங்க. அந்த மாதிரி ஒரு பாரிஷில் இருந்துட்டு இருந்தேன். எல்லாம் யூனிஃபார்மில் ஓடி வந்தாங்க. ஃபாதர் ப்ளீஸ் ப்ரே ஃபாதர். எதுக்குன்னு கேட்டேன். நாங்கள் பரிச்சை எழுத போகிறோம் ஃபாதர். அப்படி பார்த்தேன். பரிச்சை எழுத போகிறீங்க, நான் ப்ரே பண்ணுறேன், படிச்சிங்களான்னு கேட்டேன். அப்போ ஒரு பாப்பா, வெரி கியூட் லிட்டில் ஒன், படித்தாயா அவங்கள்ட்ட வரோம். எனக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் என்ஜாய் த வே ஷி ரெஸ்பாண்ட். படித்தா ஏன் உங்ககிட்ட வரோம் அப்படின்னா, சரி அப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாம் பேனா கொடுங்கடி, எல்லாம் பேனா. இன்னொருத்தி பார்த்து, அந்த 2 பேனா கொடுறி. அது என்ன? ரெட்டிங்கு 2. இதை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணால் அதான் நீங்கள் இதை வச்சு ப்ரேயர் பண்ணிங்கன்னா, இதை வச்சு ப்ரேயர் பண்ணி தலையில் ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் பரிச்சை எழுதும்போது தெரியாத கொஸ்டின் வந்தாலும் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிங்கல்ல, அது அப்படியே கை வழியாக வந்து இந்த பேனா வழியாக வந்து எழுதிடும். அப்புறம் அந்த 2 சிவப்பு பேனா இருக்குல்ல, அதை நீங்கள் மந்திரிச்சிட்டிங்கன்னா, எங்கள் டீச்சர் வந்து ரொம்ப நப்பி நாராயணி, அப்புறம் தெரியும்ல கஞ்ச பிஸ்னாரி, மார்க்கே போடாது. நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இறங்கி வந்து மார்க் எழுதி போட்டுருவாங்க, நாங்கள் பாஸ் ஆகிடும். இது ஜோக் இல்லைங்க. I have 2 masters and a PhD. நான் கூட இருந்து பார்க்குறேன். nobody studying. I'm telling you. நான் PhD பண்ணும்போது கிளாஸ் எடுப்பேன், உட்காந்து அட்டென்ட் பண்ணுவேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது கவனிப்பேன், ஜாலியாக நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இப்போ கவனிப்பானுங்க. நான் உட்காந்து அட்டென்ட் பண்ணுவேன் சில கோர்சஸ். அங்கே பார்த்தா கொஞ்சம் போராக தான் இருக்கும். இவனுக்கு ஃபுல்லாக பொறுத்து அதாவது படிச்சுட்டு இருப்போம், ஏதாவது படம் வரைஞ்சிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்போம், பாட்டு போட்டு ஐபாடில் கேட்பான். ப்ரொஃபஸர்ஸ் ஒன்றுமே செய்யணும், நம்ம பாட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா nobody wants to work hard, but everybody wants fruit. எப்படிங்க நோகாமல் நொங்கெடுக்க முடியுமா? அது உங்களுக்கு தெரியாது. பெரிய ஆளுங்களுக்கு இதுக்கிட்ட போய் சொல்லுங்க, நோகாமல் நொங்கெடுக்கிறதுனா நொங்குன்னா இப்படி இருக்கும் பணங்க. அதை இப்படி சீவிட்டு இந்த தம்பு வச்சு அப்படி எடுக்கணும். வலிக்கும் கை, ஆனால் புரிஞ்சா நல்லா இருக்கும். நோகாமல் நொங்கெடுக்க முடியாது. படித்தாதான் மார்க் வரும், ஹார்ட் ஒர்க் பண்ணாதான். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். நைட்டு வந்து 1:30 மணி இருக்கும். ஒரு அர்ஜென்ட் நியூஸ். ஃபோன் பண்ணுறேன். ஒரு பாப்பா இருக்கிறா. அந்த வீட்டில் உள்ள குட்டி பாப்பா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வாய்ஸ். ஹலோ, யார் பேசுறீங்க? ஏய், நான் தான் பேசுகிறேன். என்ன தூங்கலையா நீ? ஓ ஃபாதரா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 1:30 மணிக்கு. 1:30 மணிக்கு நீ படிக்கிற? நான் எப்பவுமே அப்படித்தான், தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு முழிப்பேன், படிப்பேன், அப்புறம் திரும்புவேன், தூங்குவேன், அப்புறம் திடீர்னு முழிப்பேன், படிப்பேன். ஏய், நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் படிக்க வேண்டியது தானே? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு மாறிடக்கூடாது, எப்பவுமே ஃபஸ்ட்டு தான் இருக்கணும், அதனால் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, உங்கள் அப்பா நான் எழுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லலாம். ஏய், நீ தூங்குன அவன் மகன் படிச்சதுக்கால அவள் சொல்கிறாரு, ஃபாதர் அவள் சொன்னால் கேட்க மாட்டா ஃபாதர், அவள் ரொம்ப ஃபோக்கஸ்டு ஃபாதர், ரொம்ப டிட்டர்மெண்ட் ஃபாதர், பெர்சிஸ்டன்சி ஜாஸ்தி ஃபாதர். படிச்சுட்டு நானும் விட்டு ஃபஸ்ட்டு ஃபாதர், நான் என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் அவன் ஃபஸ்ட்டு ஃபாதர், அதனால் நான் விட்டுறது. அந்த பிள்ளை she finished her PhD, everything on merit. She is doing great in US. நிறைய அன்றைக்கி ஒரு ஜிம்முக்கு போனேன். ஜிம்மு பிளெஸ்ஸிங் போனேன். பிளெஸ் பண்ணிவிட்டு சரி வரேன் ஃபாதர் கொஞ்சம் லிஃப்ட்டு தூக்குதுண்ணா. ஏன்டா டே, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஒரு காலத்தில் தூக்குனேன், இப்போலாம் தூக்க முடியாது. படுக்க ஃபாதர் ரைட்டாக ஃபுல்லாக நிற்கிறான பசங்களாம் ரொம்ப வெரி ஃப்ரெண்ட்லி ஃபெலோஸ். சரி, நான் படுத்துட்டு நான் வச்சுட்டேன். ஏன்டா இப்படி முக்கிட்டு கிடக்கிறீங்க? என்ன சொல்கிறாங்க ஒருத்தன், ஃபாதர் டெய்லி காலையில் சாயங்காலம் வந்து நான் முக்குன்னு முக்குவோம் ஃபாதர்.
அதுதான் எதுக்கு முக்கும்போது கஷ்டமாக இருக்காங்க. அப்புறம் வெளியில் போய் அப்படி டிஷர்ட் அப்படி போட்டு மசிலை காட்ட அப்படி செய்யும்போது செம்மையாக ஃபிகர் விழும் ஃபாதர். என்னடா திரும்ப பிளான் பண்ணிட்டியா? இவன் பிச்சு போடுவான். அவன் என்ன சொல்றான்? I was happy because he is taking care of his health. காலையில் சொல்றா, சாயங்காலம் பண்ணி இட்ஸ் குட். அட்லீஸ்ட் யூ டேக் கேர் ஆஃப் ஹெல்த். இன்னைக்கு பசங்களுக்கு உடம்ப கவனிக்கிறதுலையும் ஆர்வம் இல்லை, மனசை கவனிக்கிறதுலையும் ஆர்வம் இல்லை, உள்ளத்தை கவனிக்கிறதுலையும் ஆர்வம் இல்லை. ஆன்மாவை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஆன்மான்னு என்ன கேளுங்க. இன்னொரு விஷயம், தமிழ் மொழி வந்து செம்மொழி. இட்ஸ் a classical language. You should be proud of it. Every single Tamilian here, you should be proud of it. கிரேக்க மொழி அழிஞ்சு போச்சு, லத்தீன் மொழி அழிஞ்சு போச்சு, எபிரேய மொழி போச்சு, சான்ஸ்கிரிட் யாரும் பேசுறதில்லை. அது வந்து லிட்ரேச்சர் மொழி. உலகத்தில் ஏறக்குறைய 3000 4000 வருஷமா பேசப்படுகின்ற ஒரே மொழி தமிழ் மொழி. இன்னைக்கு ரிசர்ச் வந்து 6000 வருஷத்துக்கு போயிட்டான். கீழடி வந்ததுக்கு அப்புறம் கீழடி பார்த்தாக்கா, ஐயோ இவங்க இவங்களுடைய நாகரிகம் பிரம்மாண்டமான நாகரிகம், லிட்ரேச்சர் அந்த காலத்துல 6000 வருஷத்துக்கு மேலே லிட்ரேச்சர் வச்சிருக்கான்னு சொல்றான். அதனால எங்க தமிழர்கள் எங்க இருந்தாலும் மொழியை படிக்க வேண்டும். வாசகம் வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் வாசிங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. நான் தமிழ் ரொம்ப விளையாடுறது, எனக்கு புரியல அவங்க தமிழ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நானும் காரணம் வெட்டி பார்த்துக்கின்னு தான் இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்க தமிழ் கணிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து தமிழ் நல்ல மொழி, உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவ மொழி. அதை படிங்க, நல்லா பேசுங்க. இளைஞர்கள், பெங்களூர்ல வர இளைஞர்கள் சூப்பரா தமிழ் பேசுனீங்கன்னா வேற லெவலு. இன்னைக்கு அமெரிக்காக்காரன், ஐரோப்பியக்காரன், சைனாக்காரன் நிறைய ஜாப்பனீஸ் தமிழ் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் இங்கே வரான். எனவே நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ மாணவர்கள் எங்கு போனாலும் இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு யுக புரட்சி செய்கிறார்கள். இந்த மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உச்சங்களை தொட வேண்டும், இமயத்தை தொட வேண்டும். அப்படி நீ தொடணும்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் விடணும். குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? குரங்கு ஒரு குடுவை இப்படி வச்சிருப்பாங்க, அதுல கடலையை போட்டுருவோம். அது இப்படி கையை விடும், அப்படி அள்ளும், வெளியில வராது. ஓகே, டப்புன்னு மண்டையில் அடிச்சு பிடிச்சிடும். ஏன்னா அந்த கடலையை அது விடாது. விட்டாதான் கை சுருங்கிடுங்க. புரியுதா உங்களுக்கு சொல்ற? கவனிக்கிறீங்களா? இப்படி விட்டுரும், உள்ள போயிடும். கடலை இப்படி அள்ளும், கை வெளியில வராது. அது மாதிரி நீங்க எல்லாம் கடலையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. கெட் மை பாயிண்ட்? யூத் அதை விட்டீங்கன்னா கை வெளியிடும். எல்லாரும் கையை விட்டு கடலையை விட்டு வெளியிடுங்க. உலகம் உங்களுக்கு சொந்தம். இந்த கடலை தான் நினைச்சீங்கன்னா கடலும் உங்களுக்கு இல்லை. கடலையும் போய் மண்டையில் அடிச்சு காலி பண்ணிடுவோம். கடலையும் போச்சு, அப்புறம் வடை போச்சே, ஐயோ வடை போச்சேன்னு இருக்க வேண்டியதான். நீங்கள் வடை சுட்டு கொடுக்குறதுக்கு இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. புரியுங்களா? யூனோ வடை மீடியா. எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான இந்த நாளில் இயேசு ஒரு இளைஞனாக 3 வருஷம், just 3 years. The ministry of Jesus was just 3 years. Just think about it. He prepared for 30 years. 3 வருஷம் பணி செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து ஆனானப்பட்ட ஆண்டவன் இம்மானுவேல், நம்மோட கடவுள் 30 வருஷம் தயார் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா கடவுள் 30 வருஷம் தயார் பண்ணதுக்கு என்ன பெரிய இதா இந்த நாடு, இந்த உலகம்? He wanted to prepare himself for 30 years. 12 years openly, 12 to 30, 18 years silently. Think about all that. 3 years powerful ministry. இன்னை வரைக்கும் நிற்கிது, உலசூர் வரைக்கும் நிற்கிது, உலகத்தில் எல்லா இடத்துலையும் நிற்கிது. உலகம் அழியிற வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். நிற்பாரு. இயேசு ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த பிரசிடென்ட், எந்த வேர்ல்டு எவன் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் the preparation was great. 30 years preparation just for 3 years work. 3 வருஷம் வேலைக்கு 30 வருஷம் தயாரிச்சதை சொல்லி கொடுத்ததுதான் இந்த இயேசு. அதை சொல்லி கொடுத்தது இந்த அம்மா. அதனால இந்த அம்மாட்ட அந்த மனசை கேளுங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபத்தோடு நாம் முடிப்போம். அம்மா அம்மா தாயே, ஓ மனச தாயே, அம்மா அம்மா தாயே, ஓ மனச தாயே,
அம்மா அம்மா தாயே ஓ மனச தாயே பாடுவோம். அம்மா அம்மா தாயே ஓ மனச தாயே. அன்னையே, லூர்து அன்னையே, உமது அருமையான மனசு உமது பிள்ளையை உலகின் ஒளியாக உப்பாக புளிக்காரமாக வளர்த்து, அதுபோல எங்கள் பங்கில் இருக்கின்ற இந்த இளைஞர்கள் இளம் பெண்களை நீர் வளர்த்து ஆளாக்கி உமது மனசை இவர்களுக்குள்ளே வைத்து வரலாறு படைக்க உமது மகனைப் போல இவர்கள் உயர்ந்த உன்னதங்களை அடைய நீரே அறிவீராக. வாழ்ந்து காட்டிய திருமண வழியாக கேட்கிற நல்ல தந்தையே, ஆமென். இளைஞர்கள், நம்முடைய பங்கில் இளைஞர்கள் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை அந்த மரியாதைக்கு அர்ப்பணிப்பார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு சாஷ் போடப்படும். I request all youth members to come forward. Consecration of the youth members to Mother Mary. Can you repeat after me? My Queen, my Mother, I give you all that I have. And to show my devotion to Thee, I consecrate this day. My eyes, ears, mouth, heart, and myself wholly without reserve. Therefore, O loving Queen, my Mother, as I am your own, keep me and defend me as your own property, as your own possession. Amen. May Almighty God bless thee, sash, Father, Son, and the Holy Spirit. Amen. அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு நம்முடைய பங்கில் எல்லா இளைஞர்கள் பெண்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய இளைஞர்கள் பெண்கள் கடவுளுடைய வழியில் நடந்து இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழ நாம் அனைவரும் ஜெபிப்போம்.
தேவையான ஆற்றலை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய இளைஞர் உலக கவர்ச்சினால் திசை மேற்போகாமல் சவால்களை சந்திக்கும் போது சோர்ந்து போகாமல் இருக்க தூய ஆவின் குரலால் நிரப்பப்படும் இறைவாக்கின் ஒளியில் தங்கள் வாழ்வினை நிலைநிறுத்தி உமது அன்பில் வேறனும் வளர வேண்டும் என்று இறைவா உம்மோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கல்வி பயிலும் மற்றும் வேலை தேடும் இளைஞர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் தங்களுக்குள்ள திறமையை சமூகத்தின் நன்மைக்காகவும் அன்பும் மற்றும் அமைதி கொண்ட சமூகத்தை உருவாக்கவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் தோட்டத்தில் பணியாற்ற இளைஞர்கள் ஆர்வத்துடன் முன்வரவும் துணிவுடன் இறை அழைப்புக்கு ஆம் என்று பதில் கூறி இயேசு ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து அவருடைய அன்பையும் தியாகத்தையும் உலகுக்கு எடுத்து சொல்லவும் மன உறுதியுடன் இறை அழைப்பை ஏற்று அதில் நிலைத்திருக்க தேவையான அருளை தர கண்டருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அமைப்பு இறைவா, உலகின் ஒளியாக உப்பாக புலிக்காரமாக வாழ்கின்ற மாபெரும் கட்டளை வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து எங்கள் பங்கில் இருக்கிற ஒவ்வொரு இளம் பெண்ணும் இளைஞனும் உணர்ந்து அந்த வழியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தகர்த்து உயர்ந்த உன்னத நிலையை அடைய அவர்கள் உழைக்கவும் அவர்கள் உறுதுணையாக பெற்றோர்களும் பெரியவர்களும் இந்த அமைப்புகளும் அமையும் நீராக வாழ்ந்து காட்டில் திரும்ப மொழியாக கேட்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். அம்மையப்பனே இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை கனிவோடு வேண்டுகிறோம். இப்பலியின் காணிக்கைகள் எங்களது பலகீனமான இதயங்களோடு சேர்ந்து உமது எல்லையற்ற
நாங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அம்மையப்பனே இறைவா, நாங்கள் அனைவரின் விளங்கும் மேன்மை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த பொருளுரையாலே உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. திருப்பதியுடைய முக்கியமான நேரத்தில் இந்த நாட்டில் உள்ள எல்லா இளம் பெண்களும் இளைஞர்களும், குறிப்பாக இந்த கர்நாடக மாநிலம் மற்றும் இந்த பங்கில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் எப்பொழுதுமே அன்னையினுடைய கரத்தில், இயேசுவின் கரத்தையும் பின்பற்றி இவர்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர உருக்கமாக ஜெபிப்போம். அதிலும் பலவிதமான பழக்க வழக்கங்களில் உடன்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக சிறப்பான முறையில் ஜெபிப்போம். அமேபுடைய இறைவானிய மெய்யாகவே தூய்வர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதிய காணிகளை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து சொன்னதாவது, அனைவரும் இதிலிருந்து பற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராய், எங்களாய பீட்டர் துணை ஆய்வுகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அன்னை மரியாளுடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம். எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயதிலிருந்து அன்னை மரியாளுடைய கரத்திலே தன்னையே முழுமையாக தயாரித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறப்பான விதத்திலே 3 ஆண்டுகள் பணியாற்றினார். அதே போல நம்முடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அன்னை மரியாளுடைய கரங்களிலே நாம் சமர்ப்பித்து இவர்கள் தங்களையும் முழுமையாக தயாரித்து இவர்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் தீய பழக்கங்கள், தீய எண்ணங்கள், தீய நண்பர்கள் இவர்கள் அனைவரையுமே இவர்கள் அகற்றிவிட்டு இறைவன் காட்டுகிற அன்னை மரியாள் வழி நடத்துகிற அத்தகைய ஒரு பாதையில இவர்கள் பின்தொடர்ந்து நல்ல ஒரு தலைவர்களாக, பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு இளைஞர்களாக இந்த சமுதாயத்திலே சிறகடிக்க இவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயர்ந்தலும் எதிர்நோக்குடன் துயர்ந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முழு திருமுக ஒளியின்றி ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தவர்களாகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உத்திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றம் வருவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்திருந்து வானத்தை நோக்கி இயேசுவின்
அறியாத குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். அமைப்பு நிறைவா இரவாலும் அது வாக்கிய வாழ்வதற்கு தடையாக இருக்கிற அனைத்து தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்திருடும். இரக்கத்தின் உதவியால் அத்தகைய சுற்றுச்சூழலெல்லாம் விட்டு விலகி அச்சமின்றி வாழ அருள்தாரும். நாங்கள் எதிர்நோக்குகிறோம் பேரென்பதற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி தேடியலை உலகிலே இது கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்த சூழலிலே என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று திருத்தூர்களுக்கு முடிந்தேன். இதோ இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் எங்களது குற்றம் குறைகளை பாராமல் இதோ நாங்கள் கொண்டிருக்கின்ற இலக்கு நோக்கிய பயணத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிமித்தம் எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருகிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதி அறிவித்தோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, நீங்களே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, நீங்களே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. இதோ இளைஞன் இயேசு கிறிஸ்து முத்தான 3 ஆண்டுகளுக்காக 30 ஆண்டுகள் தன்னை தயார் செய்து வரலாறு படைத்து உலகின் ஒளியாக உயர்ந்தெடுப்பவர். இதோ நாம் ஒவ்வொருவரும், குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்களும் மனிதர் மேல் ஒளிர்வதற்காக வல்லமைகளை மாறி தருகிறவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பெரு பெற்றோர்.
மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிறப்பாக எல்லா இளம் பெண்களுக்காக ஜெபித்தோம். இங்கே இருப்பவர்கள் மட்டும் நம்முடைய பங்கு இளைஞர் இளம் பெண்கள் அல்ல, இன்னும் நிறைய பேர் நம்முடைய பங்கின் இளைஞர் இளம் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் மிகுந்த ஆர்வத்தோடு முன்னே வந்து அவர்களுடைய சமயத்தை செலவு செய்து கோவிலின் வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். நிறைய பேர் வேலைக்கு செல்கிறார்கள், படிக்கிறார்கள், கோவிலுக்கு வருகிறார்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு அவர்கள் கோவிலுக்காக சில வேலைகளும் கோவிலுக்கு ரெப்ரசன்ட் நம்முடைய பங்கை மற்ற பங்கிலே அவர்கள் காண்பிக்கிறார்கள். இப்படி நிறைய வேலைகள் நம்முடைய யூத் மெம்பர்ஸ் செய்கிறார்கள். இன்னும் யாராவது யூத்திலே சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் வந்து சேரலாம். இன்று நம்முடைய தேர்பவனிக்காக மலர் அலங்கரிப்பு செய்தவர்கள் ஹேமல்ராஜ் குடும்பம். நாளை புதன்கிழமை நாம் அன்னை மரியாள் தனித்திருப்போரின் உடன் இருக்கும் தாய் என்ற தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். நாளை சிறப்பு கருத்துக்காக விதவைகளுக்காக, துணைவியை இழந்த ஆண்களுக்காக, திருமணம் ஆகாதவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே நாளையும் நம்முடைய தந்தை ஃபாதர் ஜெரி இருப்பார்கள். நீங்களும் வந்து இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு இறைவன் ஆசிரியை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களில் நாம் ஏழைகளுக்கு அரிசியை கொடுக்கவிருக்கின்றோம். யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காணிக்கையாகவும் வந்து அரிசியை கொடுக்கலாம். திருப்பலி முடிந்த உடனே ஜெபமாலை தேர்பவனி நடைபெறும். ஏற்கனவே நேரமாகிவிட்டது. ஆகவே வேகமாக வந்து 3 வரிசையாக தேர்பவனியில் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இளஞ்சபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அமைப்பு நிறைவா இன்று நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை இவ்வளவு மாய கவர்ச்சி வலைகளின் மத்தியில் இந்த நாள் வரை என் பாதுகாத்து வழிநடத்தினதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வழியில் தொடர்ந்து இவர்கள் இல்லங்களுக்கு போகிற பொழுது தனிமையாக வந்தார்கள். ஆனால் போகிற பொழுது அன்னையின் கரத்தை, இயேசுவின் கரத்தை பற்றி கொண்டு அவர்கள் தாங்கள் விரும்பிய போது அல்ல, விரும்புகிற மாதிரி அல்ல, இந்த உலகம் விரும்புகிற மாதிரி அல்ல, இயேசுவை அன்னை மரியாள் விரும்புகிறபடி இவர்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர இறை அனுப்பினார். ஆண்டு காட்டும் திருமண வழியாக கேட்கிற நல்ல தந்தையே, ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. டேக் ஹோம் மெசேஜ் ஒரு 4 வரி, அதை ஹம் பண்ணிட்டு நீங்கள் போகணும். முழு பாட்டு கேட்கணும்னா கூகுளில் நீயாக நான் மாறன் போட்டால் வரும். இளைஞர்களுக்காக நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிடலாக நான் வாழ விரும்புகிறேன், மனதோடு உரையாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உறவாட விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், நீயாக நான் மாற விரும்புகிறேன். துணிந்து வாழ்வோம், இறைமனித உறவுகளில் அனுதினம் வளர்வோம். இப்பொழுது நம்முடைய யூத் மெம்பர்ஸ் யூத் பிரசிடென்ட் பேட்ரிக் இவர்கள் ஒரு சிறிய யூத் ரிப்போர்ட் வாசிப்பார்கள். As we present the annual youth report for the year 2025, highlighting the activities of spiritual and engagement led by youth, presenting a short video of joyful year.
We sincerely thank our beloved Father, brother, and our church members for the support and the love and the prayer throughout the year. We are truly grateful for the leadership and blessing. We look forward to continue this mission together. Team OLLY. முதலில் எங்கள் இறைவனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். இன்று இந்த இளைய தினத்தை அவர்களுக்காக அருளொத்த சிறப்பாக நடக்க செய்ததற்காக இறைவனை துதி செய்து நன்றி கொடுக்கின்றோம். அதன் பின்பு இன்று திருப்பலியை அர்ப்பணித்த எங்களுக்காக ஆசீர்வாதம் வழங்கிய எங்கள் அருள் தந்தையர், அனைத்து குருக்கள் மற்றும் மறை பணியாளர்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் பள்ளியில் உள்ள இளைஞர்கள் அவர்களுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் பிரசிடென்ட் பேட்ரிக், ட்ரெஷரர் மற்றும் செக்ரட்டரி அவினாஷ், கல்ச்சரல் செக்ரட்டரி அனிகா, ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அனிகா அவருக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். அனைத்து மக்கள் இன்றைய திருப்பலியை கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்காகவும் எங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி.